Hi everyone, welcome back to Maths Magic. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th Maths example 3.5 theory of equation example 3.5 question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the condition that the roots of cubic equation என்ன equation x cube plus ax square plus bx plus c equal to 0 இது வந்து r in the ratio p is to q is to r அதாவது இந்த equation வச்சு நம்ம வந்து கண்டிஷன் எப்படி கொண்டு வரணும் ரேஷியோவில் வந்து நம்ம கொண்டு வரணும் சொல்யூஷன் போயிடலாம் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கணும் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ரூட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ P is to Q is to R ன்னு கொடுத்துருக்காங்க நம்ம let the roots நம்ம வந்து ஏதோ ரூட்ஸ் வச்சு தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் ஸோ லேம்டா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எப்படின்னா let the roots be P lambda Q lambda R lambda இந்த லேம்டா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சம் இந்த ரூட்ஸோட சம் ஆஃப் த ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படின்னா பி லேம்டா ப்ளஸ் கியூ லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா இது எப்படி எழுதணும் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் அதாவது மைனஸ் b by a ஸோ மைனஸ் பியில் வந்து என்ன இருக்குது a இருக்குது a வந்து 1 இருக்குது கோஎஃபிஷியன்ட் ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் அதாவது மைனஸ் b by a என்ன இருக்குன்னா மைனஸ் a டிவைடட் பை 1 p லேம்டா ப்ளஸ் q லேம்டா ப்ளஸ் r லேம்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் a இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அண்ட் சம் ஆஃப் த ரூட் அதாவது ரெண்டாக மல்டிபிள் பண்ணி அப்புறம் வந்து சம்மேஷன் பண்ணணும் பி லேம்டா கியூ லேம்டா ஃபஸ்ட் இது ரெண்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் கியூ லேம்டா இன்ட்டு ஆர் லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா இன்ட்டு பி லேம்டா இது எப்படி இருக்கணும்னா coefficient of x divided by coefficient of same x cube answer வந்துட்டு b divided by 1 அதாவது coefficient of x xல வந்து என்ன coefficient இருக்கு b இருக்கு so coefficient of x வந்து b coefficient of a வந்து 1 so b divided by 1 equal to b இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனை அசியூம் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு 3 ரூட்ஸ் மூணுமே வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா ஈக்குவல் டு இது வந்து மைனஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் கான்ஸ்டன்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது சி இருக்குது ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஸோ மைனஸ் சி டிவைடட் பை 1 தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் இப்போது இதை மட்டும் எழுதிக்கலாம் தேர்ட் ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிறோம் பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம் இது எப்படி எழுதணும் அப்படின்னா லேம்டா வந்து எல்லாமே காமனாக இருக்குது ஸோ காமனாக வெளில எடுத்துறோம் பிக்யூஆர் ஈக்குவல் டு மைனஸ் சி ஸோ லேம்டா இந்த பக்கம் வச்சுட்டு லேம்டாவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பிக்யூஆர் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது வந்து டிவிஷனில் போயிடும் ஸோ மைனஸ் சி டிவைடட் பை பிக்யூஆர் நம்மளுக்கு வந்து ரேஷியோ வந்து p is to q is to r இதோட ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 வச்சு நம்ம ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஃப்ரம் 1
நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், பி லேம்டா ப்ளஸ் கியூ லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா இருக்குது. இதை வச்சு நம்ம ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பி லேம்டா ப்ளஸ் கியூ லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து லேம்டா வந்து காமனாக வெளில எடுத்தோம்னா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இப்போ வந்து லேம்டா மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சாரி, ஃபஸ்ட்டில் வந்துட்டு 3 லேம்டா வந்து 3 கியூபாக இருக்கிறனால ஸோ நம்ம வந்து லேம்டா கியூபாக வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு லேம்டா ஈக்குவல் டு லேம்டா மட்டும் கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஏ டிவைடட் பை மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிவிஷனில் போயிடும். ஸோ பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். இப்போ வந்து லேம்டா வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லேம்டா வந்து நம்ம வந்து ப்ராடக்டில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, லேம்டா கியூப்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த லேம்டா வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லேம்டா கியூ ஈக்குவல் டு மைனஸ் சி பிக்யூஆர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லேம்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் ஏ டிவைடட் பை P plus Q plus R the whole cube. Cube இருக்கிறனால cube. So minus C divided by PQR. Next உள்ள வந்து cube வந்து இன்ட்டு பண்ணிக்கலாம். Minus A the whole cube divided by P plus Q plus R the whole cube equal to minus C divided by PQR. Next cross multiplication பண்ணோம் அப்படின்னா minus A the whole cube into PQR equal to minus C into P plus Q plus R the whole cube. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் வந்து சொல்யூஷன் நம்ம ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் வந்துட்டு A cube into PQR இன்ட்டு வரனால அது ரேஷியோவாக அசியூம் ஆயிரும். C இன்ட்டு P ப்ளஸ் Q ப்ளஸ் R த ஹோல் கியூப். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.6 நம்ம பார்க்கலாம். ஃபார்ம் த ஈக்குவேஷன் whose roots are squares of the roots of the cubic equation. இதில் வந்து கியூபிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் போகலாம். கிவன் வந்துட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. நம்ம ரூட்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கிறனால நம்ம காமா வரைக்கும் நம்ம கியூபிக் ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நம்ம ரூட்ஸ் வந்துட்டு let the roots be alpha, beta and gamma. இதுதான் நம்ம ரூட்ஸாக வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரூட்ஸோட சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது வந்துட்டு சம் ஆஃப் த ரூட் வந்துட்டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது ஏ, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, ஸோ மைனஸ் இருக்கிறனா மைனஸ் டிவைடட் பை 1 ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அண்ட் சம் ஆஃப் த ரூட். இது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா b டிவைடட் பை 1 வரும். ஸோ ஈக்குவல் டு b. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம்.
ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே வந்து ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் கான்ஸ்டன்ட்டில் என்ன இருக்குது மைனஸ் டி பை ஏ. ஸோ கான்ஸ்டன்ட்டில் வந்துட்டு சி இருக்குது. ஸோ சி டிவைடட் பை ஏ வந்து 1. ஸோ மைனஸ் சி ஆகிடும். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா நம்ம ஸ்கொயர்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர்ஸை வச்சு நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ the roots are ஸ்கொயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், காமா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதோட சம் ஆஃப் த ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர், அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலானா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. நமக்கு தேவை இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆகிடும். 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நமக்கு வேல்யூஸ் வந்து நம்ம தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ப்ராடக்டோட வேல்யூ வந்துட்டு பீயிங் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ வந்து ஸ்கொயர் பண்ணால் ஸோ ஏ ஸ்கொயர் ஆகிடும் மைனஸ் 2b. இதுதான் வந்து ஃபார்முலா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்டோட ஈக்குவேஷன் ஸ்கொயர்ஸில் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அண்ட் சம் ஆஃப் த ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் அண்ட் சம் ஆஃப் த ரூட்டில் வந்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர். இது எப்படி எழுதணும்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே மாதிரி நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்கு எடுத்த மாதிரியே தான் இதுக்கும் வந்து எடுக்கிறோம். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு நம்ம ரெண்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா இன்ட்டு வரும் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா காமா இன்ட்டு காமா ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ரெண்டாக வந்து ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு அதோட சமேஷன் வந்து பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னது பிங்கிற வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாத்துலேயும் வந்து நம்ம காமனாக வந்து வெளில எடுத்துக்கிறோம். வெளில எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா இது வந்து காமனாக இருக்கும். ஸோ அதை வந்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து சமேஷன் வந்து மைனஸ் ஏ. ஸோ என்ன ஆகிடும் ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2ac. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு சம்மில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எல்லாமே ப்ராடக்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எல்லாத்தோட ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா பீட்டா காமா த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. நெக்ஸ்ட்டு
இதோட வேல்யூ என்னது மைனஸ் சி. ஸோ மைனஸ் சி இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் சி ஸ்கொயர் ஆகிடும். ஸோ சி ஸ்கொயர் இதை வந்து நம்ம கியூபிக் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது கியூபிக் ஈக்குவேஷன் வந்துட்டு ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து எழுதிக்கிட்டோம். கியூபிக் ஈக்குவேஷன் வந்துட்டு எக்ஸ் கியூப் கியூபிக் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டூ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ராடக்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் சமேஷனில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பி ஸ்கொயர் மைனஸ் 2ac இன்டூ எக்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட வேல்யூ வந்துட்டு மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.